அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் 5 கேள்விகள் சம்பந்தமாக முந்தைய வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கிறோம். மிகுதியாக இருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்ச்சியான வகுப்புகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். நான் வளமையாக சொல்கிறத போல் கேள்விகள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கேள்விகளை செஞ்சு பார்த்துக்கொள்ளணும். அதே போல் செஞ்சு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற நேரம், அதுக்கு விளக்கம் சொல்கிற நேரம், அந்த தேவையான விஷயங்களை கட்டாயமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்கப்படுத்துகிற நேரம் நோட் பண்ணுற வேலையை பார்த்து கொள்ளாமல் விளங்கப்படுத்தி முடிஞ்ச உடனே நிப்பாட்டி வச்சு அந்த விஷயங்களை எழுதி எடுத்துக்கொண்டு நோட் பண்ணிக்கொண்டு அடுத்த கேள்விகளுக்கு நகர்ந்து கொள்வது பெட்டராக இருக்கும். சரிதானே? இப்போ நாங்கள் 6வது கேள்வியிலிருந்து பார்க்க வேணும். 6வது கேள்வி சம்பந்தமாக கதைச்சுக்கொள்வோம். 6வது கேள்வி, சூரியனிலிருந்து புவிக்கு வெப்பம் இடம் மாறுவது சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சூரியனிலிருந்து புவிக்கு எப்படி வெப்பம் இடமாட்டப்படுகிறது அப்படின்னு கேள்வி. இதை பொறுத்தவரையில் தரம் 11 இருக்கக்கூடிய அலகு 9 மிக இலகுவான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வெப்பம் என்கிற அலகிலிருந்து வினவப்பட்டது. அப்போ இந்த கேள்வி அணுகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை பற்றின தெளிவை நாங்கள் அடைஞ்சு கொண்டோம் என்றால் இந்த கேள்வி அணுகிறதுன்றது மிக சிம்பிளாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் முதலாவது நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன. இந்த வெப்பநிலை என்றால் என்ன அப்படிங்கிறத முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். வெப்பநிலை அப்படிங்கிறது இப்போது பதார்த்தத்தை பொறுத்தவரையில் இப்படி ஒரு பதார்த்தம் எடுத்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு இரும்போ ஏதோ ஒரு உலோக பதார்த்தத்தை எடுத்தமாக இருந்தால் அந்த உலோக பதார்த்தம் அல்லது இரும்பு ஏதோ ஒன்று இப்படியான ஒரு பதார்த்தம் ரப்பராக இருந்தாலும் ஓகே, இப்படியான ஒரு பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய துணிக்கைகளால் தான் அந்த பதார்த்தம் ஆக்கப்பட்டது. இந்த துணிக்கைகள் அசையக்கூடிய ஒரு சக்தியில் அசையும், ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகத்தில் அசையும். இதனால அதுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கும். இந்த இயக்க சக்தியினுடைய ஒரு அளவீடு தான் வெப்பநிலை. அதாவது இந்த மூலக்கூறுகள், இந்த துணிக்கை, இந்த பொருட்களுக்கு இடையிலான இந்த மூலக்கூறுகளில் வேகம் கூடுதலாக இருந்தால், இது அசையக்கூடிய வேகம் ஸ்பீடாக இருந்தால், வேகம் கூடுதலாக இருந்தால் வெப்பநிலை கூடுதலாக இருக்கும். இதனுடைய வேகம் குறைவாக இருந்தால் வெப்பநிலை குறைவாக இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ வெப்பநிலை என்றால் என்னன்னு சிம்பிளாக விளங்குறது அந்த விளக்கம் சொன்னேன். ஒரு துணிக்கையில் இயக்க சக்தி தொடர்பான ஒரு அளவீடு தான் வெப்பநிலை. நாங்கள் வெப்பநிலை அளவிடுறதுக்கு வெப்பநிலை அளவிடுறதுக்கு சர்வதேச அலகாக ஜூலை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலை அளவிடுறதுக்கு சர்வதேச அலகாக நாங்கள் ஜூலை பயன்படுத்துகிறோம். அதே போல் மற்ற அளவுகள் வெப்பநிலை அளவிடுறதுக்கெல்லாம் வெப்ப சக்தி அளவிடுறதுக்கு ஜூலை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலை அளவிடுறதுக்கு சர்வதேச அலகாக கெல்வினை பயன்படுத்துகிறோம். அதே போல் வேறு சில அலகுகளும் இருக்குது. நாங்கள் செல்சியஸ் பயன்படுத்துவோம். செல்சியஸ் பாகை செல்சியஸ்ன்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். பாகை செல்சியஸ் பயன்படுத்துகிறோம். அதே போல் ஃபாரன்ஹைட் பயன்படுத்துகிறோம். பாகை ஃபாரன்ஹைட் பயன்படுத்துகிறோம். அப்போ வெப்பநிலை அளவிடுறதுக்காக கெல்வின், அதே போல் பாகை செல்சியஸ், பாகை ஃபாரன்ஹைட் போன்ற அளவீடுகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரிதாடே? இப்போ நாங்கள் இந்த வெப்பம் சம்பந்தமாக பார்த்துக்கொள்ளணும். வெப்பம் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால், வெப்பம் என்று எடுத்தால் இந்த வெப்பம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ 2 பொருள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 2 பொருட்கள். இந்த 2 பொருள்களுக்கு இடையில ஒரு குறித்த ஒரு பொருள், 2 பொருள்களுக்கு இந்த 2 பொருள்களுக்கு இடையில இந்த குறித்த பொருளினுடைய வெப்பநிலை, வெப்பம் அல்ல வெப்பநிலை, உதாரணமாக ஒரு 100 பாகை செல்சியஸ் வைப்போம். இந்த குறித்த பொருளினுடைய வெப்பநிலை 100 பாகை செல்சியஸ் என்றால் இந்த குறித்த பொருளினுடைய வெப்பநிலைங்கிறது ஒரு 20 பாகை செல்சியஸ் என்று வச்சால் இவர வெப்பநிலை கூடுதலாகவும் இவர வெப்பநிலை என்ன செய்யுது குறைவாகவும் இருக்குது. இவர வெப்பநிலை கூடுதலாகவும் இவர வெப்பநிலை குறைவாகவும் இருக்கிறதால இந்த இடத்திலிருந்து வெப்பம் கூடின இந்த இடத்திலிருந்து வெப்பநிலை கூடின இந்த இடத்திலிருந்து
வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் இடமாற்றப்படும். அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நேரம் வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு, வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் இடமாற்றப்படும். விளங்கிச்சா? ஆகவே வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் என்கிற ஒரு சொல், அதாவது வெப்பம் என்கிறது இடமாற்றப்படுகிறது என்றால், இந்த வெப்பம் அப்படி என்றால் என்னவாக இருக்குது? அப்படி என்றால் வெப்பம் ஒரு சக்தியாகும். வெப்பம் என்கிறது ஒரு சக்தி. எங்களுக்கு தெரியும், சக்தி ஆக்கவும் அழிக்கவும் மேலாது ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறும், ஒரு இடத்துல இன்னொரு போகும். அதானே? அதை போலதான் இங்க கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு, வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கு கடத்தப்படுற சக்தி தான் வெப்பம். விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? இதுதான் வெப்பம். இப்படி வெப்பம் ஒரு குறித்த இந்த பொருள்ல இருந்து குறித்த இந்த பொருளுக்கு மாறுற முறைகள்ல 3 முறைகள் இருக்குது. இப்படி வெப்பம் அதிகமான வெப்பநிலை அதிகமான இடத்திலிருந்து வெப்பநிலை குறைவான இடத்துக்கு மாறுறதுல, வெப்பம் கடத்தப்படுறதுல 3 முறைகளை நாங்க சொல்லலாம். முதலாவது முறை நாங்க சொல்லுவோம் கடத்தல். முதலாவது சொல்றோம் கடத்தல். இரண்டாவது உடன்காவுகை. மூணாவது கதிர்வு. இதுல முதலாவது கடத்தல் அப்படின்னு சொன்னால் இது பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், திண்ம பதார்த்தம்னு சொன்னா solid ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு இரும்பாக இருக்கலாம் அல்லது அலுமினியமாக இருக்கலாம். இப்படியான இந்த பதார்த்தங்கள் என்ன செய்யும் என்றால் வெப்பத்தை அதனுடைய, இன்னும் கீறிக்காட்ட இன்னும் இலகுவாக வழங்க நினைக்கிறேன். இப்படியான ஒரு இரும்பு பட்டம் இருக்குது எடுத்தால், இரும்பு ராடு இருக்குது எடுத்தால், இதில் இருக்கிற அப்படி இரும்பு அணுக்கள் நிறைஞ்சு வைத்து இருக்க போகுது. இரும்பு அணுக்கள் நிறைஞ்சு போய் இருக்கிற நேரம் இந்த இடத்துல குறித்த இந்த இடத்துல வெப்பநிலை நாங்கள் வெப்பமாக்குறோம். இந்த இடத்துல நாங்கள் நெருப்பில் வைக்கிறோம் என்று சொன்னால் இந்த இடம் ஒரு 100 பாகை செல்சியஸுக்கு வந்த நேரம் இந்த இடத்துல நாங்கள் இங்கே பிடிச்சி கொண்டு இருக்கிறோம்னால் இங்கே எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தால் உடனடியாக என்ன செய்யாது, எங்களுக்கு சுடு வராது. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷமோ 10 நிமிஷமோ இப்படி நேரங்கள் போகிற நேரம் இங்கே எங்களுக்கு கையால் நாங்கள் பிடிச்சி கொண்டு இருந்தோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு சுடும். இதுக்கு காரணம் என்னென்றால் இந்த இரும்பு அணுக்களுக்கு இடையில உள்ள இலத்திரன்களுக்கு இடையில வெப்பம் என்ன செய்யும்? கடத்தப்படும். வெப்பம் கடத்தப்படும். சரிதானே? இது எப்படி கடத்தப்படும்? குறிப்பிட்ட அளவு தான் கடத்தப்படும். முழுவதுமாக உதாரணம் 100 பாகை செல்சியஸ் என்றால் இங்கே 100 பாகை செல்சியஸாக கடத்தல் இருக்க மாட்டுச்சு. 100 பாகை செல்சியஸ் என்றால் 100 பாகை செல்சியஸாக இருக்காது. உதாரணமாக ஒரு 80 70 எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதிகரிக்க போகுது. இதுதான் கடத்தல். நாங்கள் எல்லாரும் அதை ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்துருப்போம். எங்களுக்கு அடுப்பில் வைக்கிற 100 பாகை செல்சியஸ் என்றால் நாங்கள் பிடிச்சிக்கிற பகுதியும் 100 பாகை செல்சியஸில் கொதிக்காது. அப்படி சூடானால் எங்களை கையால் பிடிக்கலாம் போகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது சூடாகும். ஒரு குறிப்பிட்ட சூட்டுக்கு மேலே எங்களால் பிடிக்கலாமல் போகுது. அப்போ குறிப்பிட்ட அளவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? அதிகரிக்குது. இதுதான் கடத்தல். எப்படி இலத்திரன்கள், இந்த அணுக்களுக்கு இடையில் உள்ள இலத்திரன்களுக்கு இடையில இந்த வெப்ப சக்தி என்ன செய்யுது? பரிமாற்றப்படுறதால தான் இங்க இருந்த வெப்பநிலை கூடின இடத்துல இந்த வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் இடமாற்றப்படுகிறது. சரியா? ரெண்டாவது உடன்காவுகை என்றால் மிக சிம்பிளாக விளங்குற விஷயம்தான். இப்ப ஒரு இடத்துல நாங்க ஹீட்டர் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜக்கில் தண்ணி ஏற்கனவே வச்சுக்கோம். இந்த தண்ணிக்குள்ள நாங்கள் ஹீட்டரை போடுற நேரம் இப்படி போடுவோம் இல்லையா? ஹீட்டரை போடுற நேரம் இப்போ நாங்கள் அழகாக பார்த்த விளங்கும், இந்த ஹீட்டரை போட்ட உடனே இங்கே இருக்கிற தண்ணிகள் எல்லாம் இப்படி இங்கே வரும். இங்கே இருக்கிற தண்ணிகள் எல்லாம் இங்கே வரும். இங்கே இருக்கிற தண்ணிகள் எல்லாம் இங்கே போகும். இதை நீங்கள் போட்டு பார்த்தால் ஹீட்டரோட உபயோகித்து பார்க்குற நேரம் ப்ராக்டிக்கல் வைஸாக அழகாக பார்த்துவீங்க. இதுக்கு காரணம் உடன்காவுகை தான். காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே கீழுக்கு நாங்கள் இந்த கோயில், அதாவது இந்த அமிழ்ப்பு சூடாக்கிய நாங்கள் இதை போடுறதால, இந்த ஹீட்டர் இது கீழே போடுறதால இந்த இடத்துல இருக்கிற நீர் மூலக்கூறுகளை சூடாக்குது. அதனால அவருக்கு
சூடு வெப்பநிலை கொடுத்தோடனே அவர் விரிவடைகிறார். வெப்பநிலை அவருக்கு பட்டுடனே அந்த மூலக்கூறுகள் விரிவடைஞ்சதால அவரோட அடர்த்தி என்ன செய்யுது, குறையுது. அதனால அவர் மேலுக்கு போறார். இப்போ மேலுக்கு இருக்கிற நீர் மூலக்கூறுகள் சூடு இல்லையே, அவர் அடர்த்தி கூட வர்ற கனவளவு குறை இருக்குது. அதை என்ன செய்யும் என்றால் கீழ் நோக்கி பிடிங்க. ஈனைக்கு மரம் இவர் ஹீட் ஆகுவார். இவர் ஹீட் ஆகுற நேரம் இவர் வெப்பநிலை குறையும். இவர் மறுகா என்ன செய்வார், இவர் மேலுக்கு போய் இவர் இப்படி சுழற்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறதால தான் எங்களுக்கு உடன்காகையில் நாங்கள் போட்ட 1-2 நிமிஷத்தில் எல்லா நீரும் குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில் குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலைக்கே வந்துடுது. இது உடன்காவுகை. இது உடன்காவுகையாக இருக்கும். இது திரவமாக இருக்கலாம், வாயுக்களுக்கு நடக்கிறது. பொதுவாக திண்மங்களுக்கு உடன்காவுகை நடக்கிறது இல்லை, வாயுக்கள் திரவங்களுக்கு நடக்குது. திண்மங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கடத்தல் தான் நடக்க போகுது. உடன்காவுகை என்பது திரவம் வாயுக்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க போகுது. மூணாவது ஒரு மெதட் இருக்குது, கதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது ஒரு மெதட் கதிர்ப்பு. எங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். குளிர்காலங்களில் நெருப்பு மூட்டுற நேரம், நெருப்பை மூட்ட நாங்கள் எல்லாரும் கையை எப்படி நீட்டுவோம். இதுக்கு காரணம் என்ன, நாங்கள் கையை நீட்டுறதுக்குரிய காரணம் கொஞ்சம் அந்த வெப்பம் எங்கெல்லாம் படும். எப்படி படுகுது, சுவாலைகள் அங்கே படுற நேரம் எங்களுக்கு எப்படி வெப்பம் படுகுதுன்னு யோசிக்கிறோமா? இதில் விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஃபோன் பாவிக்கிறோம் இல்லையா, ஃபோனுக்கு எப்படி கவரேஜ் கிடைக்குது, அலைகள் அந்த டவரில் இருந்து எங்களை நோக்கி அலைகள் வருது. நாங்கள் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிற நேரம் கவரேஜ் வராட்டி இன்னொரு இடத்துக்கு போவோம். என்னது காரணம் என்றால் எங்களுக்கு வேவ்ஸ் கிடைக்கல. அந்த அலைகள் எங்களோட ஆண்டனாவில் இருந்து வர அலைகள் எங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போவோம். டிவி பார்க்குற நேரம் எங்களுக்கு சரியாக சேனல்கள் வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நாங்கள் கிறுக்குவோம், டிவி ஆண்டனாவை கிறுக்குவோம். காரணம் என்னென்றால் எங்களோட ஆண்டனா அந்த சேனல்ல இருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸை அலைகளை சரியாக ரிசீவ் பண்ணலை. அப்படிங்கிறதால நாங்கள் கிறுக்கி அதை ரிசீவ் எந்த திசையில் அதை ரிசீவ் பண்ணுதோ அந்த திசையில் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை கிறுக்கி வைக்கிறதால எங்களுக்கு அதற்கு பிறகு டிவி நல்லா வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை போல தான் நாங்கள் நெருப்பத்தின கையை நீட்டினால் அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய கதிர்கள் அலைகள் என்ன செய்தென்றால் எங்களோட கையை நோக்கி வருகுது, சூழ இருக்கிற எல்லா பகுதிகளை நோக்கி போகுது. அதனால தான் அந்த இடத்துல சூட்டை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இப்படியாக ஒரு வெப்பநிலை கூடின இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் இடம் மாறுற செயல்முறை 3 வகை இருக்குது. அந்த 3 வகை பற்றியும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே பேசியிருக்கிறோம். ஆகவே இந்த கேள்விக்கு இப்போ வருவோம். சூரியனிலிருந்து புவிக்கு வெப்பம் இடமாறப்படுவது. சூரியனிலிருந்து எப்படி புவிக்கு இடமாறலாம்? சூரியன் இங்கே இருக்குது என்றால் இது சன் என்றால் புவி இப்படியான இந்த சுற்றுவட்டத்தில் 2ஆவதோ 3ஆவது இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3ஆவது இருக்குதுன்னு சொன்னால் 3ஆவது இருக்குது என்றால் இதற்கும் இடையில இரண்டுக்கும் இடையில கம்பியா போட்டிருக்குது. கம்பி இருக்குது, அல்லி கடத்தல் நடக்கிறது, கம்பி இல்லை. ஆகவே கடத்தல் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உடன்காவை நடக்கிறதுக்கு இது ரெண்டும் திண்மமோ திரவமோ வாயு அல்ல. திண்மம் இருக்குது, திரவமோ வாயு இல்லை. உடன்காவுகை நடக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. உடன்காவுகை என்ற நாங்கள் படித்த தியரியை வச்சுக்கொண்டு இப்படி நடக்கலும். அப்படி ஒரு செயல்முறை இங்கே நடக்குதா? அப்படி ஒரு செயல்முறை இங்கே நடக்கலை. இங்கே நடக்கிறதுனால் கதிர்ப்பு சூரியனிலிருந்து சூரியத்தினுடைய உச்ச வெப்பநிலையிலிருந்து புவியினுடைய குறைந்த வெப்பநிலைக்கு வெப்பம் கடத்தப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் வெப்பம் கடத்தப்படுகிறது என்றால் அலைகளாக கடத்தப்படும். அலைகளாகத்தான் அலைகளாக படுறதால தான் எங்களுக்கு வெப்பம் கிடைக்குது. ஆகவே விடையது முதலாவது விடை கதிர்வீசல் மூலமாக எங்களுக்கு கிடைச்சி கொள்ளுது. விடை கொண்டு கதிர்வீசல் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யுது, கிடைச்சி கொள்ளுது. சரி, நாங்கள் இப்போ 7வது கேள்வி சொன்னோம். அது 6வது கேள்வி பார்த்துட்டோம். 7வது கேள்வியை பொறுத்தவரையில் உயிரியல் பகுதியிலிருந்து வரப்பட்ட ஒரு கேள்வி. சிம்பிளான கேள்வி. மிச்சம் இந்த முதல்ல இருக்கக்கூடிய 15 கேள்விகள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ லேசான கேள்விகள். ஏன் விளக்கம் கூட சொல்கிறேன்னு சொன்னால், சில தெரியாத பிள்ளைகள் இருப்பாங்க, அல்லது தெரிஞ்ச பிள்ளைகள் மறந்துருப்பாங்க. அவங்க ரிவைஸ் பண்ணி கொள்ளட்டும், இப்படித்தான் விஷயம்னு சொல்லி. தியரி படிக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் மிச்ச நேரம் கதைச்சி மிச்சம் தெளிவாக வழங்கப்படுத்திலும். பட் நாங்கள் இப்போ தியரி படிக்க வரல, பேப்பர் செய்கிறோம். பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தியரியை
ஒரு நோமலாக விளங்குற மாதிரி தான் சொல்லி தர முடியும் என்றால் கூடுதலாக நாங்கள் அதில் விளக்கம் செலுத்தினோம்னு சொன்னால் அதில் கவனம் செலுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு பேப்பரை செஞ்சு கொள்ள இல்லாமல் போகும். ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி தான் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால தான் கொஞ்சம் நோமலான விளக்கம் தான் பேப்பர் செய்கிற நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். கூடுதலான விளக்கம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் பேப்பர் செஞ்சு கொள்ள மாட்டோம். அது தியரி படிக்கிற நேரம் தான் எடுத்துக்கொள்ளணும். சரியா? 7வது கேள்வி வாசிக்கொள்வோம். மாணவன் ஒருவன் ஒரு சூழல் கூம்பகத்திலிருந்து சூழல் கூம்பகம் என்கிறது 11ஆம் ஆண்டினுடைய கடைசி அழகாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சூழல் கூம்பகம் சூழல் தொகுதி சம்பந்தமாக கேட்கிற வினாக்கள் இதுக்கு உயிர்கோளம் என்கிற அழகிலிருந்து பிரித்தெடுத்தவாறு அச்சூழல் தொகுதியில் ஓர் உற்பத்தியாக்கியும் 8 முதன்மை நுகரிகளும் 23 துணை நுகரிகளும் உள்ளன. அவன் இத்தகவலை எப்படி பிரித்தெடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை விளங்குறதுக்கு முதல்ல சில தியரி சம்பந்தமான சின்ன விளக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த கூம்பகங்கள் சம்பந்தமாக விளங்குறதுக்கு முன்னால சில சொற்றொடர்களை நாங்கள் விளங்கி கொள்ளணும். முதலாவது விஷயம் இதில் உற்பத்தியாக்கிங்கிற விஷயம். உற்பத்தியாக்கின்னு சொன்னால் தட்போசனிகள் தான் உற்பத்தியாக்கிகள். அதாவது தனக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய அங்கிகள், தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்யக்கூடிய அங்கிகளை உற்பத்தியாக்கிகள் தட்போசனிகள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக நாங்கள் என்ன சொல்லலாம்? தாவரங்களை சொல்லலாம். தாவரங்கள் தட்போசனிகள். 2வது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சொற்றொடர் முதன்மை நுகரி. முதன்மை நுகரி என்று சொன்னால் தாவரங்கள், இந்த தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகள், தாவரங்களை உண்ணக்கூடிய அங்கிகள்னு சொல்லலாம். தாவரங்களை உண்ணக்கூடிய அங்கிகள். உதாரணமாக மான், முயல் இப்படியான தாவர உண்ணிகள் என்று சொல்லக்கூடிய அங்கிகளை பொறுத்த வரையில ஃபுல்லி வெஜிடேரியனாக தாவரத்தை மட்டுமே உண்ணக்கூடிய அங்கிகளாக இருக்கக்கூடியதை நாங்கள் என்ன சொல்லலாம்? முதன்மை நுகரிகள்னு சொல்லலாம். 2வது நாங்கள் சொல்லலாம் துணை நுகரிகள். துணை நுகரி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த தாவரங்களை உண்ட இந்த முதன்மை நுகரிகளை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது துணை நுகரின்னு சொல்லலாம். உதாரணமாக புலி, சிங்கம் இப்படியான மாமிச உண்ணிகள், அனைத்து உண்ணி அல்ல, மாமிச உண்ணிகளை நாங்கள் பொதுவாக துணை நுகரிகள், மாமிச உண்ணிகளை பொதுவாக துணை நுகரிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு இது இருக்குது, புடை நுகரிகள். புடை நுகரி அப்படிங்கிறது இதை ஒண்ணுமா புலி சிங்கத்தை ஒண்ணுமாண்டா அப்படி அல்ல. இது பெரிய விலங்குகள் என்ன செய்வோம்னு சொன்னா உண்ணக்கூடிய அளவுக்கு, புலி சிங்கத்தை கூட உண்ணலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அங்கிகளை புடை நுகரிகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக இது ரெக்காக மானையும் உண்ணும், புலியையும் உண்ணும் இந்த புடை நுகரிகள். உதாரணமாக நாங்கள் பெரிய ராஜாளி கழுகுகளை இந்த வகைக்குள்ள நாங்கள் கொண்டு வரலாம். இந்த வகைக்குள்ள கொண்டு வர இதையும் உண்ணும், இதையும் உண்ணும். இது சரிதானே? இப்படியான சொற்றொடர்களை முதலாவது உற்பத்தியாக்கி முதன்மை நுகரி, துணை நுகரி, புடை நுகரி இப்படியான சொற்றொடர்களை முதலாவது என்ன செஞ்சோம் என்றால் நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். அதற்கு பின்னால இந்த கூம்பகங்கள் பற்றி பார்ப்போம். கூம்பகங்கள் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் 3 வகையான கூம்பகங்கள் சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. முதலாவது கூம்பகம் எண்ணிக்கை கூம்பகம்னு சொல்லுவோம். எண்ணிக்கை கூம்பகம் அதாவது எண்ணிக்கை கூம்பகம் என்றால் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு உற்பத்தியாகி முதன்மை நுகரி, துணை நுகரி இதெல்லாம் ஒவ்வொரு போசனை மட்டம் தானே. ஒவ்வொரு போசனை மட்டம், இதுல இருந்து இது போசனை எடுக்குது, இதுல இருந்து இது போசனை எடுக்குது, இதுல இருந்து இது போசனை எடுக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போசனை மட்டம். இந்த போசனை மட்டத்துல எத்தனை அங்கிகள் இருக்குது என்றத கணக்குறது தான் இந்த எண்ணிக்கை கூம்பகம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் 2 வகையான எண்ணிக்கை கூம்பகங்கள் எடுக்கலாம். 2 வகையான நிமிர்ந்த
எண்ணிக்கை கூம்பகம், தலைகீழான எண்ணிக்கை கூம்பகம். தலைகீழான நிமிர்ந்தது, இப்படி ரெண்டு வகையானது வரும். அதாவது நிமிர்ந்தது என்றால் உற்பத்தி ஆக்கி இருக்கு இல்லையா, இந்த உற்பத்தி ஆக்கியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க, உற்பத்தி ஆக்கியினுடைய எண்ணிக்கை அதிகம். நான் கூம்பகம் மாதிரியே வரைகிறேன். உற்பத்தி ஆக்கியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, சரிதானே. முதல் நுகரியினுடைய அளவு அதை விட கொஞ்சம் குறையும். முதல் நுகரி, துணை நுகரி, புடை நுகரி, இப்படியாக குறைஞ்சு கொண்டு போற கூம்பகத்தை நிமிர்ந்து அணைக்குது. குறைஞ்சதுலேருந்து அப்படி என்ன செய்யுது, கூடினதுலேருந்து அப்படி குறைஞ்சு கொண்டு கூம்பகம் மாதிரி போகக்கூடியதாக இருக்கு. இதன் நிமிர்ந்த கூம்பகம். தலைகீழான கூம்பகம் என்றால் இது எப்படின்னு சொன்னா, உற்பத்தி ஆக்கி மிக குறைவாகவும், இந்த உற்பத்தி ஆக்கிய விட துணை முதல் நுகரி அதிகமாகவும், முதல் நுகரி இது உற்பத்தி ஆக்கி, இது முதல் நுகரி அதிகமாகவும், துணை நுகரி இதை விட அதிகமாகவும், துணை நுகரி இதை விட அதிகமாகவும், புடை நுகரி இதை விட அதிகமாகவும் இருக்கு. புடை உங்களுக்கு பார்த்த வழங்கும். இதுல உற்பத்தி ஆக்கியினுடைய அளவு அதிகம், முதல் நுகரியினுடைய அளவு கொஞ்சம் குறைவு, துணை நுகரியினுடைய அளவு அதோட கொஞ்சம் குறைவு, புடை நுகரியினுடைய அளவு அதோட கொஞ்சம் குறையின்றதால இது நிமிர்ந்த கூம்பகம் என்றும், இது தலைகீழான கூம்பகம் என்று சொல்றதுக்கு வரி. இத உற்பத்தி ஆக்கியினுடைய அளவு மிச்சம் குறையவும், முதல் நுகரியினுடைய அளவு அதை விட கூட, துணை நுகரி முதல் நுகரியை விட கூட, துணை நுகரியை விட புடை நுகரியினுடைய அளவு கூடுதலாக இருந்தால் அதை தலைகீழான கூம்பகம் அப்படின்னும் நாங்கள் சொல்லலாம், சரிதானே. ரெண்டாவது ஒரு வகை இருக்குது. ரெண்டாவது வகை உயிர்த்திணிவு கூம்பகம். இந்த உயிர்த்திணிவு கூம்பகம் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம்தான். உயிர்த்திணிவு கூம்பகம் அப்படிங்கிறது இந்த போசனை மட்டம் ஒவ்வொன்றும் எவ்வளவு சேதன சக்தியை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்குது என்ற அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற கூம்பகம். இது எப்பவும் தலைகீழானது இருக்குத்தான், தலைகீழானது இருக்கு, ஆனால் பெரும்பாலும் நிமிர்ந்ததாக இருக்கும். பெரும்பாலும் நிமிர்ந்ததுதான். அதாவது உயிர்த்திணிவு கூம்பகம் பெரும்பாலும், அதாவது பெரிய அளவிலான சேதன சக்தி உற்பத்தி ஆக்கிட்டே, பெரிய அளவிலான சேதன சக்தி என்றால் நாங்கள் தின்ற சாப்பாடை போல, அது நாங்கள் சாப்பாடு என்ன தின்றோம், எங்களுக்கு தேவையான சக்தி எடுத்துக்கொள்ளணும். அந்த சேதன சக்தியை, அந்த சக்தியை மிச்சம் வச்சுக்கொள்றாள் ஆறுன்னு பார்த்தால் உற்பத்தி ஆகி, அதோட ரெண்டாவது லெவல்ல சக்தி வச்சுக்கொள்றதாரு முதல் நுகரி வச்சுட்டு இருப்பார். முதல் நுகரி இவ்வளவு சக்தியை வச்சுட்டு இருக்கிறது துணை நுகரி. துணை நுகரிக்கு பொறவு சக்தியை வச்சிக்கால் புடை நுகரி. இதுதான் உயிர்த்திணிவு கூம்பகம். அதாவது அந்த போசனை மட்டத்துல அந்த அங்கிகள் எவ்வளவு சக்தியை சேமிச்சு வச்சிருக்குது, எவ்வளவு சக்தி அது சேமிச்சு வச்சிருக்கிற அந்த அளவுதான் இந்த உயிர்த்திணிவு கூம்பகத்துல நாங்க வரைவாக காட்டி கொள்றோம், சரிதானே. இன்னும் மூன்றாவது ஒரு வகை இருக்குது. மூன்றாவது ஒரு வகை இருக்குது, சக்தி கூம்பகம் சொல்லி. சக்தி கூம்பகம் அப்படிங்கிறது போசனை மட்டத்துல அல்லது சக்தி பாயின்ற அளவை வச்சு நாங்கள் கணிக்கக்கூடிய ஒரு அளவு. சக்தி எவ்வளவு அதன்ட்ட ஈக்குது அப்படின்னு, இது சேதன சக்தி எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. சக்தி கூம்பகம் இந்த சேதன சக்தி எவ்வளவு ஒரு அங்கிலேருந்து இன்னொரு அங்கி பாயுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு கூம்பகம். உதாரணமாக நாங்கள் வரைக்கும் பார்த்தோம்னா உற்பத்தி ஆகிய எடுத்தோம்னால் மிக கூடிய சேதன சக்தி இருக்கு. உதாரணமாக நாங்கள் வச்சுக்கொள்வோம், இதுல ஒரு 1000 ஜூல் சக்தி இருக்குன்னு சொன்னா, இப்ப இதுல இருந்துதான் ஆறுக்கு சக்தி பாயணும். இந்த முதல் நுகரிக்கு சக்தி போகணும். இந்த முதல் நுகரிக்கு நிறுத்தி போகணும். இதுல இருந்து எப்படி சக்தி போகும் என்றால், உற்பத்தி ஆகிய தான் இவர் உட்கொண்டு வாழணும் முதல் நுகரி. இந்த முதல் நுகரிக்கு 1000 ஜூல்ல இருந்து ஒரு 10% சக்தி தான் போகும். அப்படின்னு சொன்னால் 100 ஜூல் தான் போகும். 100 ஜூல் சக்தி தான் போகும்.
இப்ப இந்த முதல் நுகரி உட்கொண்டு வாழக்கூடிய துணை நுகரி என்கிற அங்கிகளை பொறுத்தவரையில இவர்ல 10 வீதம் தான் போகும். துணை நுகரியை பொறுத்தவரையில இந்த 100 ஜூல்ல 10 வீதம் 10 ஜூல் சக்தி தான் இவருக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக துணை நுகரியை அல்லது முதல் நுகரி உண்டு வாழக்கூடிய துணை நுகரியை எடுத்துக்கொண்டால் அது உண்டு வாழக்கூடிய இந்த புடை நுகரிகளை பொறுத்தவரை 1 ஜூல் சக்தி தான் கிடைக்க போகுது. 1 ஜூல் சக்தி தான் கிடைக்க போகுது. ஆகவே சக்தி ஒரு அங்கியிலிருந்து ஒரு அங்கி போசனை மட்டத்திலிருந்து இன்னொரு அங்கிகளுக்கு சக்தி பாயின்ற அளவை வச்சுக்கொண்டு ஒரு வரைவு ஒரு கூம்பகத்தை உருவாக்குற நேரம் சக்தி கூம்பகம் எங்களுக்கு நிமிர்ந்த ஒரு சக்தி கூம்பகமாக கிடைக்க போகுது. சரிதானே? இதுதான் கொஞ்சம் இலகுவான கூம்பகத்துக்கான விளக்கம். சரிதானே? நாங்கள் இங்கே தியரி படிக்கல, பேப்பர் செய்கிற நேரம் எங்களுக்கு தேவையான அளவு தியரிகள் மட்டும்தான் செல்லப்படும் என்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். சரிதானே? அப்போ விடை என்ன அப்படின்னு தேடுற நேரம் எங்களுக்கு தெரியுது. எங்கள் கேள்வி ஓர் உற்பத்தியாக்கி தானா? உற்பத்தியாக்கி உண்டு ஒரு உற்பத்தியாக்கி. ரெண்டாவது சொல்றாங்க முதன்மை நுகரிகள் 8 முதன்மை நுகரிகளாம். ஆகவே உற்பத்தியாக்கியை விட முதன்மை நுகரிகள் 8 முதன்மை நுகரிகள் 8 23 துணை நுகரிகள். நாங்கள் படிச்சதுல இப்படியான ஒரு கூம்பகம். எந்த கூம்பகம்? இந்த கூம்பகம் எண்ணிக்கை கூம்பகத்துல தலைகீழான எண்ணிக்கை கூம்பகம். அதுல மட்டும்தான் இப்படியான ஒரு கூம்பகம் இருக்குது. ஆகவே விடை 2வது வருகிறது. தலைகீழான எண்ணிக்கை கூம்பகம் என்கிறது தான் இங்க விடையாக அமைய போகுது. சரிதானே? அடுத்த கேள்வி பேசுவோம். 8வது கேள்வி பகுதியில் வரக்கூடிய ஒரு கேள்வி. சிம்பிளான கேள்வி. 8வது கேள்வி. எட்டாவது கேள்வியில் என்ன விளக்கம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வரைவு தாராங்க. அது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அதுல இப்படியான ஒரு வரைவுல T1 போட்டிருக்காங்க. இப்படி இறங்குது. இந்த வரைவு T2 போட்டு இந்த T1 இந்த கேப்ல என்ன நடக்குது? இந்த பூஜ்ஜியத்துல இருந்து T1 என்ற இந்த கேப்ல கேப் 1 போட்டுக்கொள்ளும். கேப் 1ல என்ன நடக்குது? T1ல இருந்து T2 என்ற இந்த கேப் 2ல என்ன நடக்குது? கேப் 1ல என்ன நடக்குது? கேப் 2ல என்ன நடக்குது என்கிற விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் நீங்க கேட்டிருக்கிறாங்க. சிம்பிளான வழக்கம், சிம்பிளான விஷயம். எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எப்பவுமே வரைவுகள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் என்ன பார்க்கணும்? படித்திறனை பார்க்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் எங்களுக்கு வேகம் தான் இதனுடைய படித்திறன். என்ன படித்திறன்? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுது? வேகம் ஒன்று வருகிறது. ஆகவே இதுல வேகத்தை பொறுத்த வரையில இந்த படித்திறன்ல என்ன மாற்றம் இருக்குது? இந்த படித்திறன்ல எந்த மாற்றமும் வராது. ஏனென்றா நேரான வரைவு. படித்திறன்ல மாற்றம் வரலன்னா வேகத்துல மாற்றம் வரவில்லை. படித்திறன்ல இந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. படித்திறன்ல எந்த மாற்றமும் வராது. இந்த வரைவில் நேரான கோடு, நேர் கோடு. நான் இதுல சில நேரம் வளைஞ்சிருக்கலாம். பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நேரான கோடு இருக்கும். ஆகவே நேரான கோடுல எந்த படித்திறன் மாற்றமும் இல்லை. ஆகவே வேகம் என்ன செய்யல? மாறல. படித்திறன்ல மாற்றம் இல்லை என்றால் வேகம் மாறவில்லை. வேகம் மாறலை என்றால் அங்க சீரான வேகத்தோட இயங்குது. சீரான வேகம் மாறல, வேகம் மாறவில்லை என்றால் இது சீரான வேகம் சொல்லுவோம். சீரான வேகம். இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த T1ல இருந்து T2 வரைக்கும் படித்திறன்ல என்ன நடக்குது? படித்திறன் அளவு குறையுது. படித்திறன் போக T1ல இருந்து T2 நோக்கி நகரக்குள்ள T1ல இருந்து T2 நகர கேப் 2ல படித்திறன் அளவு குறையுது. படித்திறன் அளவு குறைஞ்சால் வேகம் என்ன செய்யும்? குறையுது. ஆகவே இங்க வேக குறையுது. எப்படி வேகம் குறையுது? வேகம் கூடின இடத்திலிருந்து வேகம்
குறையுது. வேகம் கூடின இடத்திலிருந்து வேகம் குறையுது. ஆக வேக மாற்றம் மைனஸ்ல வரும். வேக மாற்ற வீதத்தை எடுத்துக்கொண்டால் இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சு நேரத்தால பிரிக்கிறது வேகமாற்ற வீதம். ஆகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வேகம் இறுதி வேகம் மிச்சம் குறைய, இறுதி வேகம் குறைஞ்ச வேகம், ஆரம்ப வேகம் கூடின வேகம், குறிப்பிட்ட T1 T2ங்கிற ஒரு டீயால பிரிக்கிற நேரம் குறைஞ்சதுலேருந்து கூடினது பிரிச்சால் விட மைனஸ்ல வருகிறது. ஆகவே எங்களுக்கு தெரியும் இது சீரான வேகம். மைனஸ்ல வந்தால் வேகமாற்ற வீதம் மைனஸ்ல வருது என்றால் வேகமாற்ற வீதம் என்றால் ஆர் முடுகல் மைனஸ்ல வருது என்றால் இது அமர் முடுகல் என்று சொல்லுவோம். ஆர் முடுகல்ல மைனஸ் நாங்கள் அமர் முடுகல் என்று சொல்லுவோம். சீரான வேகம் ஆர் அமர் முடுகலும் என்கிற இரண்டாவது விடை தான் அதனுடைய விடையாக அமைய போகுது. விடை 2 அமைய போகுது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் பேசிக் கொள்வோம். 9வது 10வது கேள்வி ரெண்டும் 10ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய இறுதியான அலகாக இருக்கக்கூடிய தலைமுறை உரிமை என்ற அலகிலிருந்து வினவப்பட்டிருக்குது. 9 மற்றும் 10 2 வினாக்களுக்கும் பொதுவான ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. 9, 10 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களையும் படத்தையும் அடிப்படையாக கொண்டது. ஒரு உடல் நிறமூர்த்தத்தின் பரம்பரை அலைகள் விகாரமடைவதால் தோன்றும் பரம்பரை நோய் நிலைமையாகிய தலசீமியா காரணமாக ஹீமோகுளோபின் உற்பத்தி பாதிப்புறுகின்றது. இயற்கையாக ஹீமோகுளோபின் உற்பத்திக்குரிய ஆட்சியுள்ள பரம்பரை அலகு டீயும் விகார பின்னடைவு பரம்பரை அலகு டீயும் சிம்பிள் டீயும் ஆகும். ஏபிசிடி ஆகியவற்றின் மூலம் F1 சந்ததி காட்டப்படுகிறது. சரி, நாங்கள் அந்த தந்திருக்கிற வரைவை நாங்கள் வரைஞ்சு கொள்கிறோம். ஃபஸ்ட்டு டி, சிம்பிள் டி, கேபிட்டல் டி, சிம்பிள் டி. இது ஆணம், இது பெண்ணம். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒரு குழந்தை பிறப்பின் போது என்ன நடக்குது தலசீமா நோய் சம்பந்தமாக தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. இவரோட கனெக்ட் ஆகிறார், மீண்டும் இவரோடையும் கனெக்ட் ஆகிறார், இதுதான் நீங்க தந்திருக்கிற வரைக்கும். சரிதானே? இப்ப இவர் 2 பேரும் ஜாயிண்ட் ஆகினால் எங்களுக்கு கிடைக்க போறது டி கேபிட்டல் டி. சரிதானே? 2 கேபிட்டல் டி ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த நீளத்தை பாருங்க, 2 கேபிட்டல் டி ஜாயிண்ட் ஆகியிருந்தால டி டி. இந்த கர்வ், இந்த டீயும் இந்த சிம்பிள் டீயும் ஜாயிண்ட் ஆகினதால டி டி சிம்பிள் டி. இந்த சிம்பிள் டீயும் இந்த சிம்பிள் டீயும் ஜாயிண்ட் ஆகினதால இங்க சிம்பிள் டி 2. இந்த சிம்பிள் டீயும் இந்த கேபிட்டல் டீயும் ஜாயிண்ட் ஆகினதால கேபிட்டல் டீயும் சிம்பிள் டி. இப்போ மொத்தமாக இந்த வாரத்தை நாங்கள் எழுதினோம் என்றால் டி 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 சிம்பிள் டி டி சிம்பிள் டி 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 என்று வருது. நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் தலசீமியா நோயை பொறுத்தவரையில் ஒரு பரம்பரை அலகில் பின்னடைவான ஒரு நோய் காரணி. உதாரணமாக எப்படி என்று சொன்னால், அதில் தலசீமியா நோய் வரணும் என்றால் 2 காவிகள் திருமணம் முடிக்கிற நேரம் 2 பேரில் இருந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய நிறமூர்த்தங்கள் பின்னடைவானதாக அங்கே தந்திருக்கிறாங்க. ஆட்சியானது கேபிட்டல் டி என்றால் பின்னடைவானது சிம்பிள் டி என்று. அந்த பின்னடைவான சிம்பிள் டி ஓரின பின்னடைவான ஒரு நிறமூர்த்தம், ஓரிட பின்னடைவானதுன்னு சொன்னால் அங்கே வரக்கூடிய நிறமூர்த்தத்தில் இருக்கிற 2 நிறமூர்த்தங்களும் பின்னடைவானதாக அமைஞ்சால் இந்த தலசீமியா நோய் வரலாம். இது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் பெரும்பாலும் பரவக்கூடிய நோய். அதே போல் இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணங்கள்லையும் இந்த தலசீமியா நோய் என்ன செய்யலாம், பரவுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்படி பரவினால் அதுக்கு அடிக்கொருக்காக என்ன செய்ய வேண்டும், தலசீமியா நோய் ஏற்பட்டால், அதாவது இந்த பரம்பரை அலகு பின்னடைவானதாக இந்த பரம்பரை அலகு இருக்குமாக இருந்தால் அவருக்கு தலசீமியா இருக்க போகுது. அந்த நோயுள்ளவர் அடிக்கடி அவருடைய இரத்தத்தை மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படும். காரணம், அவருடைய ஹீமோகுளோபின் லெவல் கடும் குறைவாக இருக்கும். அவருடைய ஹீமோகுளோபின் அதிக அளவில் இறக்கக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவர் ஹீமோகுளோபின் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை, அதனால ரத்தம் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படக்கூடியதாக இருக்க போகுது. ஆகவே நாங்கள்
இந்த தலைசீமியா நோயை பொறுத்தவரையில் யாருக்கு தலைசீமியா இருக்குதுன்றான் முதலாவது F1 சந்ததிக்குரிய தலைசீமியா நோயாளி யார்? F1 சந்ததி. இது புணரிகள் தானே, தாயும் தந்தையும் புணரிகள், இது புணரிகள். இதானே F1 சந்ததி, இதானே F1 சந்ததி. இந்த F1 சந்ததியில் இந்த இவ்வளவுதான் F1 சந்ததி. இந்த F1 சந்ததியில் யாருக்கு தலைசீமியா வரலாம்? இரட்டை ஓரின நிலையில் இரட்டை பின்னடை, ஓரின நிலையில் இரட்டை பின்னடைவு என்றால் ஒரே மாதிரியான நிறமூர்த்தம் இருக்கணும், ரெண்டும் பின்னடைவானதாக இருக்கிறது, இதில் மட்டும்தான். ஆகவே இது நோயாளி என்று சொல்கிறோம், இதை நோயாளி என்று சொல்கிறோம். இதை நோய்க்காவி என்று சொல்லலாம், நோய்க்காவி. ஏன்? இதில் ஒரு நோய்க்குரிய நிறமூர்த்தம் இருக்கு, இன்னொன்று சுகதேகிக்குரிய ஆரோக்கியமான உடலுடைய ஒருவருடைய நிறமூர்த்தம் இருக்குது. ஆகவே இவர் நோய்க்காவி, நோய் இருக்காது. ஆனால் இவர் இன்னொரு ஆளோட சேரக்கூடும், அவரும் காவியாக இருந்தால் அப்பிறக்கிறதுல ஒரு குழந்தைக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிதானே? ஆக இவர் முற்றுமுழுதான ஒரு சுகதேகி, அப்போ எங்களை கேட்ட கேள்வி முதலாவது F1 சந்ததிக்குரிய தலைசீமியா நோயாளி யாரு? எங்களோட படத்தினுடைய அடிப்படையில், எங்களோட இதில் இருக்கிற படத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் டி என்கிற இதை பொறுத்தவரையில் 2 சிம்பிள் டீயும் இணைகிறது டி என்ற குறியீட்டில். ஆகவே 9வது விட வந்து 9வது விடை 4. நாங்கள் இங்கே வேற மாதிரி குறிக்கலாம், எப்படியும் ஒன்றுதான். இங்கே இருக்கிற அடிப்படையில் அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். டி 4வது. 10வது கேள்வி, F1 சந்ததிக்குரிய தலைசீமியா நோயாளிகள் கேட்டிருக்கு. தலைசீமியா நோயாளிகள், சுகதேகியான நோய்க்காவிகள், சுகதேகியாக தரிப்பாங்க, அந்த நோயை உள்ளுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் வெளிப்படாது. அவங்க 2 புணரிகள் சேர்ற நேரம் சில நேரங்களில் நோய் வெளிப்படாமையும் விடலாம், அவங்கள நோய்க்காவிகள் என்று சொல்லலாம். அப்போ நோயாளியினுடைய ரேஷியோ விகிதங்களை நான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த 10வது கேள்வி அதுதான் ரேஷியோ சம்பந்தமாக கேட்டிருக்குது. இது ஒன்று தான் இருக்குது, ஆனால் இது 2 சேர்ந்தானே, ஆகவே ரேஷியோ போடுறோம் 2. இவர் சுகதை ஒன்று தான் இருக்கிறார், ரேஷியோ 1. ஆகவே எங்களுக்கு ரேஷியோ 1க்கு 2க்கு 1 என்கிற ரேஷியோ, அதாவது விகிதம் கிடைக்க பெறுகிறது. ஆகவே 10வது சிம்பிளான கேள்வி, 10வது நோய்க்காவி அதே போல சுகதைக்கான விகிதாசாரங்கள் என்னென்றால் 1க்கு 2 கொண்டு, 1க்கு 2 கொண்டை விட 3ஆவதாக இருக்குது. ஆகவே 1க்கு 2 கொண்டை விட 3ஆவதாக இருக்குது. ஆகவே விடை 3ஆக இருக்கும், விடை 3ஆக இருக்க போகுது. இப்போ நாங்கள் 6வது கேள்வி தொடக்கம் 10வது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்குறோம். 5 கேள்விகள் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே முந்தின வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதில் 5 கேள்விகள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்குது, இதில் 5 கேள்விகள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்குது. தொடர்ச்சியாக என்ன செய்வோம், நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.